அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடா ஸ்தோத்திரம் அப்பா. அனுதினமும் பார்த்தனிலே அமர்ந்து 1 மணி நேரத்தை நாங்கள் செலவு பண்ண நல்ல பங்கு எங்களுக்கு நீங்கள் தருவதற்காக கொடா ஸ்தோத்திரம் அப்பா. இன்று விசேஷித்த நாள் ஆண்டவரை உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்கிற நீங்கள் அழைப்பு கொடுத்தபடிக்கு ஆண்டவரே 2 பிள்ளைகள் சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. 2 பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சாட்சிகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பத்தக்கதான் இருக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு பாகத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். அதிசயமானவரே சோத்திரம். அதிசயங்களை செய்கிற இஸ்ரவேலின் தேவனே சோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சோத்திரம். குருடரின் கண்களை திறக்கிறவரே சோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே சோத்திரம். நாங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். அதிசயமானவரே சோத்திரம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையே. சோத்திரம். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை செய்கிறவராய் இருக்கிறவரே சோத்திரம். வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறவரே சோத்திரம். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்களால் இயேசு கிறிஸ்து மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய ஃபாதர் பாட்டு, ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா, அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா, குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா.
அதை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே, நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் எழுதப்போப்பா. அற்புதங்கள் அடையாளங்கள் மத்தியில் செய்கிறவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் துதிகள், ஸ்தோத்திரங்கள், பாடல்கள் எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று சாட்சியின் நாள். அருமையான 2 பிள்ளைகள் சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. முதலாவதாக மிஸ் ரைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரத்னசீலன் அமிர்தசீலன்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு. அவங்க வீட்டில் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் 4 பேருக்கு கொரோனா. இவங்க ரைச்சலுடைய வீட்டில் 4 பேருக்கு கொரோனா. 2 சின்ன பிள்ளைகளுக்கு கூட கொரோனா. நாம் ஜெபம் பண்ணோம். நம்ம ப்ரேயர் லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்க. ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதமாக சுகத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாத. இப்போ அவங்க சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். ரேச்சல், சாட்சி சொல்லலாமா? சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த சாட்சி சொல்வதற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம், நாங்கள் எவ்வளவு தகுதியற்றவர்கள். ஆனால் என் தேவன் என்னை ஒரு சாட்சியா நிறுத்தினதுக்காக நான் அவருக்கு கூடான கொடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். நான் எங்க வீட்டுல நாங்க 2 பொம்பளை பிள்ளைகள். நான் தான் மூத்த பொண்ணு. யாருமே தேவனை அறியாதவர்கள் கூட சொந்தத்திலிருந்து நான் தேவனை என்னை தெரிந்து கொண்டார். அவருக்காக பக்தி வைராக்கியமா நான் என் குழு உறவுகள் எல்லாம் விட்டு உங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கேன். நான் ரிசிலன் ஐயா ரத்தனம்மா வீட்டுல தான் வேலை செய்யறேன். என்னுடைய தகப்பனாருக்கு 75-76 வயசு இருக்கும். ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. எங்க அம்மா நைனா, என் சகோதரிக்கு 2 பிள்ளைகள், 13 வயசுல பொம்பளை பிள்ளை, 2.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். என் தங்கச்சி வீட்டுக்காருக்கும் அவளுக்கு 1 வாரமாக சளியும் இருமல் இருந்தது. ஒரு டெஸ்ட் பண்ணும்போது பாவாக்கு தான் கொரோனா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க வேன்ல. 2 நாட்கள் 2ஆம் தேதி அவரை கூட்டிட்டு போனாங்க. 5ஆம் தேதிக்குள்ள தங்கச்சி ரொம்ப சிக்காயி அவளுக்கும் கொரோனான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவளுக்கு தெரியாது. ஏதாவது கருடைய பிரதான கிருபனால எப்பயும் அவளுடைய இந்த மெடிசன் குடுக்கறதெல்லாம் அம்மாவுக்கு சீலன் அம்மாவுக்கு அனுப்புவாங்க. கேட்டாங்க, நீ ஏன் எனக்கு அனுப்பலன்னு. அனுப்பி பார்த்தாங்க, அதுல கொரோனான்னு இருந்துச்சு. உடனே அவங்க 5 டாக்டர்கிட்ட அனுப்பி இதை பாருங்க அப்படின்னு பார்த்து எல்லாரும் சொன்னாங்க. உடனே அவங்கள போய் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆக சொல்லுங்க அப்படின்னு. ஆட்டோ வருஷமா ஆட்டோ 5 மைல் வில்லேஜ்ங்கிறதுல எல்லா பக்கமும் தெரிஞ்சிருச்சு. 5 கிலோமீட்டர் கூட ஆட்டோவும் வர மாட்டேன்ட்டாங்க. ஒண்ணுமே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கடவுளை பிரதான திரும்ப ஒரு உறவு மூலியமா ஒரு நண்பர் வந்து கூட்டி கொண்ட ஆஸ்பத்திரி சேர்த்தா அவங்க சொல்லிட்டாங்க, மன்னார்குடி தான் எங்களுக்கு பெரிய ஜிஹெச் எங்க பகுதியில, அங்க வர வேண்டாம், அங்க நிறைய நிரம்பி வலியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடவுளோட கிருபை, எங்க தங்கச்சி வீட்டுக்காரோட சகோதரி சின்னம்மா பொண்ணு அங்க வேலை பாக்குறாங்க. அங்க உள்ள உறவு ஒருத்தங்க சத்தம் போட்டு, நம்ம பொண்ணு ஒரு உறவுக்கு நீ எப்படியாவது பெட்டு வாங்கன்னு கேட்கவும் கடவுளோட கிருபனால அங்க இடம் கிடைச்சு அங்க சேர்ந்தா. அவங்க உடனே ஊசி எல்லாம் போட்டு பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அவளோட சுயநிலவை இழந்துட்டா. அவளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என் கணவர் ஒரு பக்கம், அந்த 2 பிள்ளைகளும் ஒரு வீட்டுல விட்டோம். எங்க அம்மா அப்பா வயசானவங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவள் தன்னுடைய தைரியத்தை இழந்து கிட்டத்தட்ட 3 நாளாக சுயநிலவே வரல. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. தங்கச்சி வீட்டுக்காரர் ஒரு பக்கம், நான் இங்க இருந்து கடவுளோட பிரித உங்களால் எல்லாரும் ஜெபம், கர்த்தரோட பிரதான கிருபனால அவளுக்கு ஜீவன் ஆண்டவர் திருப்பி கொடுத்தாரு. என் சகோதரி வீட்டுக்காரு 3 நாள் டீச்சர்ஸ் ஆகி வந்துட்டாங்க. வந்து அவங்க போய் பக்கத்துல நிக்கும் போது நேற்று சொல்றாங்களா, நீ உயிரோட வருவேனே நான் நினைச்சு கூட பார்க்கல மீரா அப்படின்னு. கடவுளோட கிருபனால அவருக்கு ஜீவனை கொடுத்தாரு ஆண்டவர். அம்மா நிறைய டாக்டர்கள், அம்மா பொண்ணு சீலாக்காவும் எல்லாரும் சேர்ந்து டாக்டர்களுக்கு எல்லாம் பார்த்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க, 7 விட்டு பிள்ளைகள் சொல்லுவோம். தேவன் எல்லாருக்கும் நீ தனி கிடைக்க வச்சாரு. இப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க 3 நாள் எங்க அம்மா நைனா அவங்க வீட்டுக்குள்ளேயே வயசானவங்க கிடக்குறாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து போன் வந்தது, உங்க அப்பா அம்மா நாங்க என்ன செய்யறது அப்படின்னு. யாருமே வரமாட்டாங்க, ஆட்டோ கார் வரமாட்டாங்க. சொன்னேன், ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க, எப்படியாவது 108 வருஷம் விளையாட்டு விட்டுருங்க, அதுக்கு பிறகு நான் எப்படி பார்த்துருவேன் அப்படின்னு. அவங்களை அனுப்பி அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா நைனா எங்க அப்பா வந்து ஒரு சிறு பிள்ளை மாதிரி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்க அம்மாவை கவனிக்கணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அங்க போய் இருக்கும் கடவுள் ஒவ்வொருவர் கண்களும் தயவு கிடைச்சிட்டு செய்தாரு. பக்கத்து வீட்டுல உள்ளவங்கிட்ட எங்க அப்பா போன் நம்பரை கொடுத்து எந்த பேச சொல்லுவாங்க, இப்படி செய்யுங்கண்ணா, இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவேன். அதன்படி அம்மா ஸ்கேன் எடுக்கணும், பணம் கொடு அப்படின்னாங்க. பாருங்க தேவ கிருபை, நான் இங்க இருந்தே ஒரு ஊருக்கு பணம் அனுப்பி யாருன்னே தெரியாது
அவர் சொன்ன எம்மா எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சிட்டுமா, ஸ்கேன் எடுத்து கையிலேயே கொடுத்துட்டாங்கம்மா. எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். தேவன் திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் நேசிக்கிற தேவன். நான் அப்படியே இன்னைக்கு காலையில தான் 2ஆம் தேதி நான் வாசிக்கும் போது, தேவன் தன் நேசிக்கிறவர் உண்டு பண்ணி வைத்திருக்கதை கண் காணவும் இல்லை, காதும் கேட்கவும் இல்லை, மனதோடு ஏற்று தோன்றவும் இல்லைன்னு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு. அதே மாதிரி 1ஆம் தேதி தேவரே நிறுத்த காரியம் தடைபட சகித்து செய்ய வல்லவர்னு யோபுல பேசினாரு. அப்ப நான் யோபா வாசிக்கும் போது யோசிச்சேன், இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா அப்படின்னு யோசிச்சேன். நான் தேவன் அந்த நான் நினைச்ச மாத்திரமே என் குடும்பம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து தாவீது எப்படி எல்லாம் நிலங்களா தேவன்கிட்ட கேட்டாரு, நான் திருப்பி உனக்கு தருவேன் நீ போன்னு சொன்னது போல ஆண்டவரை எல்லாவற்றையும் திருப்பி பெற்றோரையும் என் சகோதரியும் சகோதரி கணவரையும் இந்த 2 பிள்ளைகளும் இன்னொரு உறவு வீட்டுல இருந்து பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. தேவாதி தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம். ஜபித்த ஒவ்வொருவருக்கும் கொடான கொடி சோத்திரம். உங்க டீமுக்கு கொடான கொடி சோத்திரம். உங்களுக்கும் சுரேஷ் அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. அதே போல சில நம்மளுடைய டீம் எல்லாரும் தேவ பிள்ளைகள் ஜபித்தார்கள். ஒவ்வொருவரும் போன்ல ஆறுதல் பேசினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேவன் ஒருபோது என்னை வெட்கப்பட வைக்க முடியல. புறஜாதி மத்தியில் நான் சொன்னேன், ஆண்டவரே புறஜாதி மத்தியில் நாங்க வெட்கப்பட்டு போயிடக்கூடாது சுவாமி. என் வீட்டு ஓரத்துல ஒரு விக்கிரகம் இருக்கு, அதுக்கு இடம் கேட்டார்கள். நான் சகோதரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, ஆனா என் தேவன் ஆண்டவரே அவர்கள் வந்து இந்த தெய்வம் தான் கேட்டுச்சு. ஒரு நாள் அவங்க பற்கள் ஏறியாதுபடி என் தேவனே நான் வெட்கப்பட்டு இருப்பதால் மீண்டும் எல்லாரும் ஜீவனோட வரணும்னு சொன்னேன். என் தேவன் இந்த ஏழை கூட்டம் கர்த்தர் கேட்ட எல்லா இடத்தினங்களுக்கு நீங்களா கிரிச்சு தந்து படுத்தும்படியா என்னுடைய ஜெபங்கள் எல்லாருடைய கூக்குரலும் கேட்டு தேவன் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்க குடும்பத்துக்கு செய்தார். கொடான கோடி சோத்திரம். நன்றி. கர்த்தர் மிகவும் அற்புதமானவர். பிரைஸ் காட். அருமையான சாட்சி. குடும்பம், ஏழை குடும்பம், கிராமம், அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, 2 பேரும் வீட்டிலே இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் கொரோனா, தங்கச்சிக்கு கொரோனா, அவங்க ஒரு ஆஸ்பத்திரியில், தங்கச்சி மாப்பிள்ளைக்கு ஒரு கொரோனா, அவர் இன்னொரு ஆஸ்பத்திரியில், பிள்ளைங்க அந்த பெரிய பையனாவது 13 வயசு, 2வது குழந்தை 2.5 வயசு. அதுக்கு என்ன தெரியும்? யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணது யார்? நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். மரித்தேன் ஆனாலும் இதை சதாக்களும் உயிரோடு இருக்கேன்னு சொன்ன தேவன் முழுவதுமாக அந்த குடும்பத்தை, அந்த குடும்பம் கர்த்தர் அறியாத குடும்பம். இந்த சகோதரிக்கு மட்டும்தான் ஆண்டவர் தெரியும், இவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்க, சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜெபம் கர்த்தரை அசைத்து அந்த முழு குடும்பத்தையும் பாதுகாத்து உயிரோடு எல்லாரும் கொண்டு ஒன்றா சேர்த்துட்டாங்க. பார்த்தீங்களா? கர்த்தர் மிகவும் அற்புதமானவர். கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். இதுதான் இந்த சாட்சி நமக்கு மறுபடியும் வலியுறுத்துகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்ம ஜெயிப்போம், முழு குடும்பமும் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது அடுத்த சாட்சி சிஸ்டர் ஜெரி ஜோஸ்வின் அவர்களை தன்னுடைய சாட்சியை பகிருமாறு அழைக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய சாட்சிக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டேன், இயேசுவோடு நானும் இயேசுவும் நானும். சாட்சி சொல்லணும்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, எக்ஸ்கியூஸ் மீ ஜெரி, இன்னும் கொஞ்சம் லவுடா பேசுங்க. ஹலோ, இப்போ கரெக்ட். என்னுடைய சாட்சி சொல்றதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் அந்த சாட்சிக்கு, இயேசுவோடு நானும் இயேசுவும் நானும் இயேசுவோடு நான். ஏசப்பா கூட நான் இருக்கிறேன் அந்த ஃபீலிங் எனக்கு எப்போதும் உண்டு. ஏசப்பா கூட பேசுறேன்ட்டு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவரோட நான் பேசுவேன். பேசும்போது அவர்கிட்ட கிளைம் பண்ணுவேன், ஆர்கியூ பண்ணுவேன், சில நேரம் அழுவேன், அவர்கிட்ட சண்டை போடுவேன், நன்றி சொல்லுவேன், அமைதியாக உட்காந்துருப்பேன். ரொம்ப கிளைம் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். அப்புறம் ரொம்ப சியர்ஃபுல்லாக மைண்டில் ஒரு சியர்ஃபுல்னஸ் கிடைக்கும். இப்படி அவரோட நான் இருந்த நாட்கள் இருந்தனால சாட்சி சொல்றேன்னு சொன்ன பிறகு எனக்கு இப்படிப்பட்ட இப்படி இந்த சாட்சி இப்படி சொல்லணும்னு சொல்லி எனக்கு பேசப்பா கொடுத்தாங்க. இயேசுவோடு நான் இயேசுவும் நானும். இப்போ இந்த முக்கியமா என்னுடைய சாட்சியினுடைய 2 பகுதியா நான் நினைக்கிறேன். இந்த ஜெபக்கூடுதியில 1 வருடம் 3 மாதம் தான் நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜெபக்கூடுதியின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்கள், எனக்கு ரொம்ப உற்சாகம் கிடைத்த நிறைய நேரங்கள் உண்டு. என்னை ஆதல் படுத்தின நேரங்கள், எனக்கு பாடம் புகுத்திய நேரங்கள், என்னை தெளிவுபடுத்திய நேரங்கள், என்னை சரி செய்த நேரங்கள் உண்டு.
அநேக சேலஞ்சஸ் எனக்கு வந்தது, கேள்விக்குறிகள் வந்தது. எல்லா காரியங்களும் அடங்கின ஒரு சாட்சியாக ஒருவேளை நான் இந்த நாள்ல சொல்லலாம்னு ஒரு ஆசை. சமீபத்துல நான் பழைய சாட்சிகள்லாம் நிறைய உண்டு. அதையோட இப்போ இந்த மெசேஜ் ப்ரேயர் மீட்டிங்ல அட்டன் பண்ணுவோம். அந்த மெசேஜ் அதே போல ப்ரேயர் டைம், அதுல இருந்து எனக்கு கிடைத்த காரியம், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னா ஜீசஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க பிரசங்கத்துல ஒரு தீம் சொல்லுவாங்க. மெசேஜ் கொடுத்த பிறகு கொடுத்துட்டு போதே அதை சொல்லுவாங்க, ஏசப்பா நமக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி. அப்போ என்னுடைய பழைய சாட்சியில கூட நான் சொன்னேன், ஆண்டு கொடுத்துருக்கேன், நான் ஏசப்பா சொல்லுவேன். அந்த காரியம் என் மனதில் எப்போதுமே ஒரு உத்தரவாதமாக அமைந்து இருக்குது. அதனால யார்கிட்ட இப்ப பேசினாலும், சர்வெண்ட் கிட்ட பேசினாலும் சரிதான், வெளியிலேருந்து யாராவது லேபர்ஸ் வந்தா கூட அவங்ககிட்ட ஜீசஸ் பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆவலை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதே போல ஆத்மாவை காப்பார், அவர் வந்து ஆத்மாவை பற்றி ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க மெசேஜ்ல. இந்த பாடி அண்ட் சோல் டுகெதர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பாடி சோல் இருந்தாதான் அந்த பாடி டுகெதர். சப்போஸ் யாராவது இறந்தவனும் கூட நம்ம ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவோம், சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அந்த ஆத்மாவை பற்றி ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆத்மாவை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதே போல உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு விடக்கூடாது, நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லி சாதராஷ்டிரம் அந்த இதை சொல்லும்போது ஏசப்பா கூட போய் அந்த நெருப்புல போய் உள்ள போய் அவங்களோடு இருந்துதான் அவங்கள விட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு அப்பீலிங்கா இருந்துச்சு அந்த மெசேஜ் எனக்கு. நம்ம ரொம்ப பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது, உடல் பிரகாரமா மனசுல வேதனைகள்லாம் வரும்போது நம்ம கூட இருக்கிறாருன்றத ரொம்ப தெளிவா அதுல இருந்து விடுவிக்கிறாரு. நம்ம வேதனைகளோடு அவங்களும் பங்கு பெறாருன்னு சொல்லி அதான் சொன்னாங்க. அதனால எனக்கு அந்த நேரங்கள்ல இந்த அருமையான மெசேஜ் கொடுக்கும்போது கேட்டுட்டு இருக்க நாட்கள், சமீப காலத்துல கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த வேக்சினேஷன் பண்ண பிறகு இந்த பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த பெயின் வந்து போயிருந்து நினைச்சு 1 மாசம் ஆச்சு, செகண்ட் மந்த் ஆச்சு, இப்போ தேர்ட் மந்த் ரொம்ப சிவியர். சிஸ்டர்கிட்ட கூட நான் நிறைய நேரம் சொன்னேன், அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்றேன்னு சொன்னாங்க. அதுல இருந்து ப்ரேயர் பாயிண்ட் கூட அந்த கை வலிக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க. அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே இருந்தப்போ நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணாண்டவே, இந்த என்னோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றீங்க, இந்த பெயினை நீங்களும் பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அப்போ எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துட்டே இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர்கிட்ட பார்த்துக்கலான்னு சிஸ்டர் சில நேரம் கேட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. சிஸ்டர் சொன்னதே எனக்கு கொஞ்சம் மனசுல கண்டிப்பா டாக்டர் போய் பார்ப்போம். ஏன்னா நான் போய் ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. நான் வேக்சினேஷனுக்கு 2 தடவை போனேன், ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகல. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகணும்னு சொன்னேன். வீட்டில் மகனும் சரிப்பா போவோம்னு கூப்பிட்டு போனான். நேற்று ஹாஸ்பிட்டல் போனப்போ நான் காலையில இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உள்ள போயிட்டு ஹாஸ்பிட்டலை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உள்ள ஒவ்வொருத்தரும் ஏஜ்ல நிறைய பேர் எவ்வளோ எயில்மெண்ட்ஸோட வராங்க, வீல் சேர்ல வராங்க. அப்போ ரொம்ப உள்ள போனோன்னு எனக்கு பிபி அதிகமாயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அங்க உட்கார்ந்துருக்கும் போது நான் ஒவ்வொருத்தையும் வந்து எல்லாரையும் வீல் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஆண்டவரோட நான் பேசுவேன், ஜீசஸ் யூ ஆர் வித் மீ, எனக்கு தெரியும், என்னை ரிவீல் பண்ணிடுவீங்கன்னு தெரியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே எதுவும் கை மட்டும் காமிக்கிறாங்க. நான் வந்திருக்கேன், கை வலிக்குது, ரொம்ப வலி தாங்க முடியல, தூக்க முடியல, காமிக்க வந்திருக்கேன். இந்த சின்ன கை வலிக்காக நான் எதுக்காக இவ்வளவு மங்களாய்க்கணும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கீங்கன்னு சொல்லி என் ஆத்மாவை வந்து நான் என் ஆண்டவர் வந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து கேட்டுச்சு. இப்போ ரொம்ப பெட்டர் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் டாக்டர் கூப்பிட்டாங்க, சொன்னோடனே உள்ள போனோடனே ஏன் உங்களுக்கு அதிகமாக இருக்கு, இதுலேயே டெஸ்ட் பண்ண பிபி பார்த்து கேட்டாங்க. இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தேன் நான் அப்படின்னு சொன்னேன். அந்த லேடி டாக்டர் யங் லேடி, ஒரு ப்ளீஸிங்காக போய் அவங்க பேசலை, என் சன்னிட்ட மட்டும் பேசுகிறாங்க, நான் சொல்கிறத கேட்கவே இல்லை. சரி நான் இதெல்லாம் இருந்துட்டேன், சரி இவங்க சரியா நம்ம சொல்கிறத கவனிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க ஆர்த்தோட்ட போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்புறம் வெளியே வந்தோடனே மகன் சொன்னாங்க, ரொம்ப நேரம் ஆயிட்டுப்பா, வீட்டுக்கு போகணும். மகன் என்னை பார்த்தாங்கம்மா, திருப்பியும் வரணுமே. ஆமாப்பா. உடனே ஒரு சின்ன ப்ரேயர், ஜீசஸ் ஹெல்ப் மீ, நீங்க கைட் பண்றீங்க. முந்தின நாள் அந்த மெசேஜ் அழகா ஓகேல குடும்பத்திலும் அன்னைக்கு மெசேஜ் அதான் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த சங்கீதம் 121 தான் படிச்சுட்டு இருக்கோம். தீங்கு அணுகாரப்படி பார்ப்பேன், நீங்க வழி நடத்துறேன்னு சொல்லிருக்கீங்க, யூ ஆர் கமிங் இல்லையா, அதனால நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மகன் உடனே சரிப்பா பாத்துருவோம். மகன் நேரம் என்கிட்ட சொன்ன உடனே வேகமா போனா. அங்க போனோன்னு நான் மெதுவா போனேன், என்ன பண்ணு ஒரு another 1 hour அப்படின்னு போனேன். போனோன்னு டாக்டர் இல்லை வந்துட்டு இருக்காருன்னு
டாக்டரை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கு. எங்க மதுரையிலாக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மதுரையிலாக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணது அந்த டாக்டர். அவங்க சர்ஜரி ஆகி கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகி நடந்து நல்லா நடந்தாங்க 4 வருஷம் வித்தவுட் எனி ஹெல்ப். அவங்க அழகா நடந்திருக்காங்க. அவ்வளோ நல்ல டாக்டர், ரொம்ப காமா இருப்பாங்க. டாக்டரை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கு. நவீன் சொன்னாங்க, நம்ம ஆட்சிக்கு பார்த்த டாக்டர் தான். ஆமாம்மா, பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒப்ளைஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லி எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. அப்புறம் அவங்க சாரின்னு சொல்லி பேசி ஒரு காமா எல்லாம் டெஸ்ட் எக்ஸ்ரே எடுங்கன்னு சொன்னார். எக்ஸ்ரே அடிச்சு எக்ஸ்ரேல ஒன்றும் மைல்டா ஒண்ணுமே இல்லை, எக்ஸ்ரே எல்லாம் கொடுக்குற மருந்தை மட்டும் போடுங்கன்னு ஒரே ஒரு டேப்லெட்டை கொடுத்து அனுப்பினாருன்னா ரொம்ப காட் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சேடா உள்ள போகும்போது ரொம்ப அங்கலாய்ப்போடு போனேன். அங்க வந்து அந்த டாக்டர் ஒருத்தர் பழைய டாக்டரே முன்னாடி வர உற்சாகப்படுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியா வந்த வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் டைம்ல அவங்க சாதம் கூட வடிச்சுட்டாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. சாதம் வடிச்சுட்டு வச்சாங்க. சந்தோஷமா சாப்பிட்டோம். நாங்க ஹாப்பியா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவர் வழி நடத்தினாரு நேற்றைய தினத்துல. அப்போ பிரேயர்ல வந்து உட்கார்ந்தும் போது மூக்கிலும் மரத்திலும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார், நம்ம போகும்போது வரும்போதும் காத்து நடத்துற தேவன்றதை நான் அப்படியே லைஃப்ல நேற்று உடனே அவங்க சாட்சி சொல்லணும்னா கண்டிப்பா இன்னைக்கு நடத்த சொல்லணும் நான் சொல்லிட்டேன். 2வது பார்ட் என்னுடைய சாட்சியில முக்கியமா ஒரு காரியம் சொல்லணும். இந்த பிரேயர் டைம்ல நம்ம சிஸ்டர் அடிக்கடி அநேக சாட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. இந்த சாட்சியெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு பயங்கரமான வேதனை மத்தியில அவங்க அதுல இருந்து சுகமாயி நேற்றைய தினத்துல கூட சொன்னாங்க, எப்படியாவது அவங்க சாட்சி அழகா சொல்லுவாங்க. இவ்வளவு ஒரு கஷ்டத்துல இன்னைக்கு வந்து 2 தெரப்பி, ரேடியோ தெரப்பி இருந்துச்சு, கீமோதெரப்பி இருந்துச்சு, ரேடியேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த நாள்ல கூட வந்து அவங்க பிரேயர் பண்ணி ரொம்ப சியர்ஃபுல்லா நடத்தினாங்க. அதை வந்து அவங்க நேற்றைய தினத்துல சொன்னாங்க. அடிக்கடி அவங்க சாட்சியை கேட்டிருக்கும் போது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இவ்வளவு பெரிய வேதனையில இருந்து விடுதலை ஆகி ஒரு சாட்சி சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா அவங்க பிரேயர் நடத்துறாங்க, தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹோல் டே பிரேயர் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதனாலதான் எனக்கு இந்த பிரேயர் முடிச்சோன்னு எப்படியாவது அவங்ககிட்ட தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். எனக்கு ரொம்ப ஆசை. இந்த 10 குஷ்டரோகிகளுக்காக ரொம்ப பிடிச்சோம். ஒரு ஆள் தானே வந்தான், அவ்வளவு பேர் சுகமாயிட்டு வரலையேன்றது சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்கும் போதெல்லாம் ஒரு மனசுல நினைப்பேன். எனக்கு அதனால என் மகன் கூட சொல்லுவான், ஏமா நீங்க வெயிட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரீங்க பிரேயர்ல. இல்லப்பா, எனக்கு ரொம்ப அவங்ககிட்ட பேசிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வந்தாதான் எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இந்த கேள்விக்குறிக்கு கூட எனக்கு ஒரு பதில் ஆண்டவர் வந்து சமீபத்துல கிடைச்சிச்சு. என்னன்னா, போன வாரத்துல எனக்கு 2-3 மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு வாட்ஸ்அப்ல. நோ மோர் பிரேயர், நோ மோர் பிரேயர் அப்படின்ட்டு வரும். நோ மோர் பிரேயர் வந்த உடனே அதுல ஒரு PDF ஃபைல் வந்துடும். சரி, எப்படியாவது இதை படிக்கணும். ஒரு ப்ரொஃபஸர் அனுப்புவாங்க, அப்புறம் குரூப்ல இருந்து அனுப்புவாங்க, மாத்தி மாத்தி எல்லாரும் அனுப்பிச்சிட்டாங்க. சரி, பிடிஎஃப்ல போவோம் சொல்லிட்டு ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். இந்த பிரேயர் டைம் நடந்துட்டு இருக்கு. அதோட போன வாரத்துல படிச்சுட்டு இருக்கும்போது அதுல வந்து நோ மோர் பிரேயர்னு சொன்ன ஒரு காரியம் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்க பிரேயர் பண்றீங்க, அதுக்கு பதில் கிடைக்கும் நினைக்கிறீங்க. ஆனா ஏசாயால சொல்லப்பட்டது, ஏசாயா ஒழுங்கா நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதர் ஸ்டான்லி எழுதியிருக்காரு. அந்த மெசேஜ்ல இருந்து எடுத்து அனுப்புறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பிரதர் ஸ்டான்லி வெள்ளூர்ல இருக்காங்க. அவங்களுடைய அந்த டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸிங் மிஷன் அதுல இருந்து எடுத்து அந்த இதை அனுப்புறாங்க. அதை படிச்சு ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வந்து எதிர்பார்க்கணும் ஏசாயா முதல் அதிகாரம் ஏசாயா முழுவதுமே சொல்லப்பட்ட காரியம் ஒரே வசனத்துல தெளிவா இருக்குது. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதைவையும் வழக்கையும் விசாரியுங்கள். நீங்க செய்யற ஆசரிப்பு, மாத பிறப்பு, உங்களுடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அப்போ அதுதான் சொல்ல வந்த அந்த பிரேயர்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. பிரேயரோட முன்பாக நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த இப்படி பிரேயர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு மனசுல பட்ட காரியம் சிஸ்டர் சொல்ற உங்க சாட்சி தான். அவங்க எப்படி சாட்சி சொல்றாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா. எப்படி சாட்சி சொல்லிடுறாங்க, இவ்வளோ கஷ்டத்துலயும் வந்து பலத்தோடு நான் இருந்தேன்னு சொல்றாங்க. தொடர்ந்து அவங்க நமக்காக செய்யறாங்க. ப்ரிப்பேர் பண்ணி ஹோல் டே ப்ரிப்பேர் பண்ணி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்கல்ல. நமக்கு வந்து யாரோ எங்கெங்கயோ இருக்கோம், நம்ம அவங்ககிட்ட நம்ம ஒரு நன்மையும் அவங்களுக்கு செய்தது இல்லை. அவங்க இப்பதான் வெயிட் பண்ணிருக்கோம், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவாங்க தானே. ஆனா
காரியங்கள்லாம் என் மனசுல வந்துச்சு. ஒரு காரியம் மட்டும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க வந்து பெரிய பொசிஷன், அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸரா இல்ல பிஓவா அப்பாயிண்ட் ஆனாங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் நான் தான் எழுதினேன், அப்புறமா திருப்பி எழுதல, முதல்ல ஃபெயில் ஆயிடுச்சு. காலேஜ் வேலை கிடைச்சனால போயிட்டேன். எழுதுன்னு அப்பா சொல்லுவாங்க. அவங்க பெரிய போஸ்ட்ல இருந்தேன்னு சொல்றாங்க. அவங்க கீழே 250 பேர் இருந்தாங்களா. அப்போ அவங்க வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர். அவங்க என்ன செஞ்சாங்களா சென்னையில, அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் என் மகன்கிட்ட கூட சொல்றேன். கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு சாதாரண கைவண்டியில திங்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு கஷ்டமா இருந்துச்சு போல, அதனால அதுல உட்கார்ந்துட்டு போனேன்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப அதுல எப்படி பெரிய இதெல்லாம் நடக்கும் பெரிய பாருங்க. அந்த வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அந்த யாருக்காக போய் செஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்ட பிள்ளைங்க. இன்னைக்கு கூட அழகா ஒரு சாட்சி பார்க்கணும் இல்லையா, எதிர்பார்க்கறாங்க. அவங்க நல்ல உதவி செய்யறவங்க யாராவது இருப்பாங்களா, நமக்கு நன்மை செய்யணும் எதிர்பார்க்கறவங்களுக்கு போய் சந்தோஷமா அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி அநேக காரியங்கள் அவங்க சாட்சியில சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவரே, நான் என்னுடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி அடிக்கடி யோசிப்பேன். நான் என்னென்ன கிரியை செஞ்சிருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்வையில ஏதாவது குறை இருந்தா நான் செய்யணும் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். அதே நேரத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு வெளிப்பாடு வரும்போது பிரதர் வந்து அந்த ரூத்தை பற்றி பேசுறாங்க. போன வாரத்துல ரூத்துக்கு வந்து கேட்கிறா வாசிட்டு, எனக்கு எப்படி நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த நன்மை செய்யுங்க எப்படி. அப்போ அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ செய்த காரியங்கள் உன்னுடைய செய்கைகளுக்கு தக்கதாக உனக்கு பலன் ஆக்குறேன். ரொம்ப சந்தோஷமா அந்த ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருந்துச்சு. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து, நீ செய்கைகளுக்கு தக்கதாக உனக்கு பலன். இப்போ நம்ம ஜெபம் பண்றதா சில நேரம் கேட்கலையே, பதில் கிடைக்கலையே நினைக்கும் போது நம்மளுடைய செய்கைகள் வந்து அவருக்கு பிரியமானதா காணப்படும். அந்த ஏசாயால சொல்லப்பட்ட போல ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நற்கிரியைகள் செய்தவர்களாக இருந்தாதான் அந்த கிரியைகளை பார்க்கிறார். நம்ம இவ்வளவு வசங்கள் வார்த்தைகள் செஞ்சோம் போது மகள் வந்து நமக்காக நம்ம செஞ்சு ரெக்கார்ட், எங்க அப்பா அடிக்கடி பிரேயர்ல சொல்லுவாங்க, செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருமா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஞாபக புஸ்தகம்னு சொல்லிருப்பாங்க. ஒரு பெரிய சத்தியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த ஜெப கூடுகை என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம். எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள இருக்கு அடங்கி போயிருக்கேங்க, ஆனா நான் வீட்டுக்குள்ள நான் எழும்பி பிரகாசிக்கிறது ஆண்டவருக்குள்ள சரீரம் ஆத்மா, ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் என்னை வழி நடத்தி அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துறேன். இந்த ஜெப கூடுகை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அநேக பேர் அட்டன் பண்ணோம். அவர்களுக்காக நடத்துறார் சிஸ்டர் நன்றி செலுத்துறேன். கூடுகையில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி செலுத்துறேன். சாட்சி நேரம் எனக்கு கொடுத்துங்க வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துறேன். ஒரே ஒரு அடி மட்டும் எனக்கு ரொம்ப இஷ்டம், ஒவ்வொரு நாளும் நான் பாடுவேன். ஒரே ஒரு அடி மட்டும் அதை பாடுறேன். நைட் இதை பாடிட்டு தான் நாங்க ப்ரேயர் பண்ணுவோம். ஆபிரகாமின் தேவன் நீதானையா, ஈசாக்கின் தேவன் நீதானையா, யாக்கோபின் தேவன் நீதானையா, என்னுடைய தேவனும் கேட்கலையா? ஹலோ, பாட்டு கேட்கலையா? கேக்குது சிஸ்டர். என்னுடைய உழைப்பை அவர் யாரும் எடுத்துக்கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா, என்னுடைய உழைப்பை யாரும் எடுத்துக்கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும்
பிரைஸ் தி Praise the லார்ட். Lord. ஹalleluya. அதாவது முதல் சாட்சி ஒரு சரீரத்துக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ரெண்டாவது சாட்சி ஆண்டவர் ஆத்மாவுக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அந்த வசனத்துக்கு ஏற்ப அந்த வசனத்தை அவங்க வாழ்க்கையில அமல்படுத்தி இருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் பார்த்தீங்களா? எல்லாரும் ஆவியிலையும் கர்த்தர் இருக்கிறார். அந்த ஆத்மாவை பலப்படுத்துறாரு. அவங்கள இவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஒரு ஆத்மாவுடைய பேச்சை நாம கேட்டோம். ஒரு சோல் ஸ்பீக்கிங். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அற்புதமான காரியங்களை நம்முடைய கூட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அது கர்த்தருக்கே மகிமை உண்டாது. நாங்கள் அவர் கரத்தில் இருக்கிறோம். அவர் கரத்தில் நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் ஃபாதர் ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி இசைக்கருவி நாம் நம்மளை பயன்படுத்துறாரு. பயன்படுத்தி நம்ம விட்டு கொடுக்கணும். அதுதான் எல்லாருக்கும் இதுதான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்கு. எல்லாரும் சாட்சி சொல்லலாம். எப்ப நடந்ததுன்னா சொல்லலாம். நம்ம கூட்டத்தில் நடந்தது மாத்திரம் கிடையாது. எப்ப நடந்துச்சோ கர்த்தருடைய தொடுதல் அதுதான் சாட்சி. அதை எப்ப தொட்டிருந்தாலும் அதை நம்ம இந்த கூட்டத்தில் ஷேர் பண்ணலாம். எங்களுக்கு எங்க கூட்டத்தில் ஜெபம் பண்ணி எங்க கூட்டத்தில் சுகமானா தான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நோ சச் திங்ஸ். கர்த்தர் தான் சென்டர் தீம். அதனால கர்த்தர் எப்ப என்ன பண்ணாரோ அதை சொல்லலாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய செய்தி ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு பேசேஜ் ரெஃபரன்ஸ் இந்த ஒரு வசனத்தை அனுப்பிச்சேன். அதாவது எல்லாருக்கும் அந்த ஒரு வசனம் வாஸ்தா உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி வரணும். இதில் பெரிய விஷயம் இருக்கு. நான் டெய்லி ஜெபம் பண்ணுறது இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், வாழ்க்கை துணி ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், அவர் ஆசீர்வதியும், இவர் ஆசீர்வதியும். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல இருந்து ஆசீர்வாதம். நேற்று பார்த்தோம் கர்த்தர் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு. நேற்று ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இன்னைக்கு ஐ வாஸ் இன்ஸ்பைர்ட் பை தட் பாயிண்ட். நான் அந்த சொன்ன விளக்கத்தை நான் திருப்பி அப்படியே உள்ளுக்கு போய் பார்த்தேன். இந்த வசனம் வந்துச்சு. இந்த வசனத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல இருந்து இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது என்ன சூழ்நிலை? இவங்க எருசலேம் பட்டணத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க அடிமையில இருந்தாங்க. அந்த தேசத்து ராஜா கண்களை தயவு கிடைக்க செய்தார். கர்த்தர் இவர்களை கூட்டு வந்தார். இப்போ பார்த்தா எருசலேம் பட்டணமே இடிஞ்சு போய் கிடக்கு, பாலாய் கிடக்குது. தேவனுடைய ஆலயம் இடிபட்டு கிடக்குது. இப்ப பட்டணத்தை கட்டணும், தேவாலயத்தை கட்டணும். ஆனா வேதம் சொல்லுது, தேவாலயத்தை கட்டாம நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டினாங்க? டிஸ்கரேஜ்மெண்ட். இவ்வளோ பெரிய வேலை, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இவ்வளவு முயற்சி, இவ்வளவு பணம், இவ்வளவு நேரம், இப்படியாக்கும் அப்படியாக்கும். இட்ஸ் a very huge task. நாங்க ஏமாத்துறோம். அந்த ஆலயம் இருந்த போது அது ஒரு ராஜா கட்டினது. நாங்க சாதாரண மனுஷங்கனால நாங்க கட்ட முடியுமா? டிஸ்கரேஜ்மெண்ட். இன்னொரு ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. லைஃப்ல பர்சனல் லைஃப் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. உடனே இப்போ ஒரு சாக்கு சொல்றாங்க, ஆலயத்தை கட்டுறது இது இன்னும் நேரம் வரல. எஸ்கியூஸ். இந்த பகுதியை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உங்களை இன்று முதல் ஆசீர்வதிக்கிறேன். என்ன நடந்துச்சு? அப்ப கர்த்தர் ஆகாய் என்ற தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஆகாய் தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள், ஏன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிறைவா இல்லை? ரொம்ப பொயட்டிக்கா, ஆனா அழுத்தம் திருத்தமாக
ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அந்த கேள்வி தட்டுற மாதிரி கேட்கிறார். அதிகமாக முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. நிறைய விதைக்கிறீங்க, கொஞ்சமாக அறுக்கிறீங்க. அவங்க புரிஞ்சுக்கிற லாங்குவேஜில் 10 மூடை விதைக்கிறீங்க, 100 மூடை அறுவடை நினைச்சீங்க, ஆனால் 20 மூடை வந்துச்சு. அந்த கொஞ்சத்தில் எடுத்து சாப்பிடுறீங்க, ஆனால் திருப்தி இல்லை. அந்த கொஞ்சத்தில் கொஞ்சம் காசு சேர்த்து உடை போடுறீங்க, உடை போட்டீங்கன்னா குளிர் தாங்க மாட்டேங்குது, சந்தோஷம் இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் பாக்கெட்டில் ஓட்டை இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் போடுவோம், பணத்தை போடுவோம், அடுத்த பக்கம் புலப்பலம் கீழே வந்துடும். இந்நேரம் பார்த்தா குறையுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவர் கேட்குற கேள்வி, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கை பயணத்தில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்ல, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பிரியமானவர்களே, இவங்கெல்லாம் யாரு? இவங்க they chose to come back to their native place. இவங்க அடிமையில வேறு தேசத்தில் இருக்கும்போது அந்த ராஜா சொல்றாரு, யார் யார் போக விரும்புறீங்களோ போங்க. நிறைய பேர் போகாம இருந்துட்டாங்க, அங்கே இருந்துட்டாங்க. இதுதான் எங்க வாழ்க்கை இப்படி இருக்கும்ட்டு. இவங்கெல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்து வந்தவங்க. ஆனா இப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கைய அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இந்த கேள்வி கர்த்தருடைய கிருபையினால இவங்களுக்குள்ள கிரியை செய்யுது. உடனே இவங்களுக்குள்ள ஒரு மனம் மாற்றம், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அவங்க யோசிக்கிறாங்க, ஆமா நான் செய்ய வேண்டியது என்னுடைய சின்ன பங்கு, கர்த்தர் மிச்சம் பண்ணி கொள்வார். என்னுடைய டாஸ்கே, முன்னால் உள்ள பொறுப்பு, என் குடும்ப பொறுப்பு பெருசு. நான் செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப பெருசு, அவ்வளோ பெரிய தேவை, அது பெருசு இது பெருசு. ஆனா நம்முடைய கர்த்தர் பெரியவர். என் ப்ராப்ளம் பெருசு, என் தேவை பெருசு. ஆனா என் ப்ராப்ளத்தை காட்டிலும் என் தேவையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை உணர்றாங்க. அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், மனம் மாறுறாங்க, கட்ட துவங்குறாங்க. பிரியமானவர்களே, இதான் அவங்க வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட். இது முதற்கொண்டு இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க மலைச்சு போய் நின்னாங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்த போது மனம் திரும்புறாங்க. நம்ம எல்லாம் நினைப்போம், மனம் திரும்புதெல்லாம் இட்ஸ் a one time experience. நான் இந்த வயசுல இந்த இடத்துல நான் அன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் இரட்சகராக, அதான் மனம் திருந்துதல் இல்லை. பிரியமானவர்களே, அவர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர். என் பாவங்களை அவர் இரத்தத்தால் கழுவினாரு. அவருக்கு நான் ஒரு முதல் இடம் கொடுக்கிறேன். அவர் என் ஆண்டவர். என்னுடைய முதல் ப்ரையாரிட்டி என் ஆண்டவருக்கு. Lord gets my first attention. God gets my first priority. என்னைக்கு நான் ஆண்டவருக்கு, தேவாலயத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், அன்று முதல் ஆசீர்வாதம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் என்று முதலிடம் கொடுக்கிறனோ அன்று முதல் ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்க வாழ்க்கையில திருப்தி வரும், உங்க வாழ்க்கையில நிறைவு வரும், உங்க வாழ்க்கையில செழிப்பு வரும், உங்க வாழ்க்கையில சம்பாத்தியம் வரும், உங்க வாழ்க்கையில சேமிப்பு வரும், உங்க வாழ்க்கையில சுகம் வரும், சமாதானம் வரும். இன்று முதல் அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னது? ப்ரையாரிட்டி. ஆண்டவருக்கு முதலிடம். பர்சனல் லைஃப்ல பிஸியா இருந்தாங்க, சாக்கு போக்கு சொன்னாங்க, இது ஆலயம் கட்டுற நேரம் அல்ல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவங்க தொட்டு காண்பிச்சு, நீங்க ஆண்டவரை விரும்பி ஆண்டவர் நியமித்த தேசத்துக்கு நீங்க தானே வந்தீங்க, ஆனா இப்ப இப்படி போயிட்டீங்களே என்று சொல்ற தேவனுடைய வார்த்தை வந்த போது
மனம் திரும்பிட்டாங்க. கான்ஸ்டண்ட்டாக நம்ம ரெனியூ பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக ரெனியூ பண்ணும். நம்ம வாழ்க்கை பயணத்தில் போகும்போது நம்மளை அறியாமலே ப்ரையாரிட்டி மாறி போயிடுது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம யோசித்து பார்க்கணும், நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் வருது. நான் இத்தனை விண்ணப்பங்கள் பண்ணுறேன், சில தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்குது. இப்படிலாம் பண்ணும்போது யோசித்து பார்க்கணும், நான் ஆண்டவரை நான் எப்படி இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. பிரைஸ் காட். இப்போ செயல்பட துவங்கின கட்ட துவங்கிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவர் நோக்கி வரதை கவனிச்சுக்கங்க. ரொம்ப அருமையான ஒரு பேசேஜ். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு இருக்கேன், திடன் கொள்ளுங்கள். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. இந்த 3 சத்தியங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதனுடைய 3 சத்தியங்களோட அர்த்தம் என்னது? உங்களுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் இதான் ஆயிடுச்சு. நாங்கள் எங்கேயோ இருக்கோம், நாங்கள் சின்ன ஆட்க, நாங்கள் தூசி, நாங்கள் எறும்பு, நாங்கள் கட்டெரும்பு, இப்படி உங்களை நினச்சிட்டு இருந்தீங்கல்ல. ஐ ஆம் வித் யூ. திடன் கொள்ளுங்கள். cheer up, be encouraged. இந்த ரிசோர்ஸ் எல்லாம் என்னோட ரிசோர்ஸ். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. அர்த்தத்தை நீ செய்யி. தட்ஸ் யுவர் ரோல். ரிசல்ட் இஸ் மைன். ஆமென் சொல்லுங்க. நான் செய்ய வேண்டியது செய்வேன், ரிசல்ட் ஆண்டவருடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உடையவனாக இருந்தான், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. இது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, he was prosperous, he was successful. நான் செய்ய வேண்டியது ரோல், செங்கலை எடுத்து கட்டணும், மணலை தூக்கிட்டு வரணும், அவ்வளவுதான். கர்த்தர் அந்த ஆலயத்தை எழுப்புவார், கர்த்தரின் குடும்பத்தை எழுப்புவார். My role is to do, my role is to give priority number 1 to God. Hallelujah, praise God. கர்த்தர் நல்லவர். திருப்பி சொல்றாரு, பெரிய தீர்க்க தரிசனம் இதெல்லாம் வரப்போற வார்த்தைகள். சகல ஜனங்களிலும் விரும்பப்படுகிற வருவார், சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிற வருவார். அது யார் சொல்லுது? மேசியாவை, இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிறது. முந்தின ஆலயத்தை காட்டிலும், பிரியமானவர்களே நல்லா கவனிச்சுக்கங்க, முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தின ஆலயம் பெரிதாய் மகிமை உள்ளதாய் இருக்கும். முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்திய ஆலயம், லேட்டர் சர்ச், லேட்டர் டெம்பிள் ஆஃப் காட், இன்னும் அதிக மகிமையா இருக்கும். என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது, நீங்க தான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அன்னைக்கு கல்லுனால, பளிங்குனால, வெள்ளினால, தங்கத்தினால ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அது மகிமை, நோ டவுட், க்ளோரி. ஆனா இன்னைக்கு லேட்டர் சர்ச், லேட்டர் டெம்பிள் ஆஃப் காட், என்னுடைய சரீரம். இந்த சரீரத்தில் என்ன மகிமை? முந்திய காட்டிலும் அதிகமான மகிமை என்னது? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு. அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாரு. பிரியமானவர்களே, அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு, அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாரு. இன்னைக்கு எனக்கு உள்ள இருக்கிறாரு. ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் காட். முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம், இன்னும் உங்களுடைய சரீரம், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிக மகிமை உள்ளதா இருக்கிறது. அடுத்தது, இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவே, என்னை ஆளுவது தேவ சமாதானம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் இங்க வருது. கர்த்தர் இவங்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். வாட்ஸ் த பாயிண்ட்? ஆண்டவருக்கு முதலிடம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடு, மிச்சம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நான் செய்ய வேண்டியது செங்கலை தூக்கி வைக்க வேண்டியது, கலவையை போட வேண்டியது. கர்த்தர் ஆலயத்தை கட்டுவார். கர்த்தர் என் வாழ்க்கையை ரைஸ் அப் பண்ணுவார், உயர்த்துவார். கர்த்தர் குடும்பத்தை மேலாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நான் குறிப்பு கொடுத்த வசனம் ஆகாய் 2:19 பைபிள் யார் வச்சாலும் மார்க் பண்ணிக்கோங்க. விதை
விதைச்சிட்டீங்க, உங்களுடைய களஞ்சியத்தில் விதை இல்லை, சீடு ஒன்று வச்சுருப்பாங்க, சாப்பாட்டுக்கு ஒரு பகுதி வச்சுருப்பாங்க. இந்த சீடுக்குன்னு வச்சிருக்கிறத களஞ்சியத்தில் உள்ள எல்லாம் விதைச்சிட்டாங்க. எப்படின்னா அந்த எந்த மாதம்லாம் பைபிள் கரெக்டாக சொல்லியிருக்கு, அந்த மாதம்னா இப்போ தான் விதைச்சி கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 1 or 2 months ஆச்சு. நீங்கள் விதைச்சிட்டீங்க, இப்போ உங்கள் களஞ்சியத்தில் விதை இல்லை. ஆனால் விதைச்சாலும் பெரிய அறுவடை வரப்போறதுக்கு ஒரு அறிகுறி இல்லை. பம்பர் கிராப் வரப்போகுதுன்னா விதைச்சு 2 மாதம் தெரிஞ்சு போயிடும். ஆனா ஒரு அறிகுறி இல்லை. ஆனாலும் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பே. சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங். ஹல்லேலூயா. தொடர்ந்து அதே வசனம் ஆகாய் 2:19 சொல்லுது, உங்க ஒலிவ மரத்தை பாருங்க, உங்க மாதுளம் செடியை பாருங்க. இன்னும் அதுக்கு சீசன் வரல, பழுக்கிறதுக்கு சீசன் வரல, ஆனா எந்த அறிகுறியும் இல்லை அங்க பழம் கொடுக்க போதுன்ட்டு. ஆனாலும் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. God's blessings override nature. கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானிக்கிறாரு. என்ன எப்ப தீர்மானிக்கிறாரு? நான் ஆண்டவருக்கு முதலிடம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கும்போது என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில பிளெஸிங்ஸ்க்கு ஒரு பர்த்டே, என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில பிளெஸிங்ஸ் ஒரு பர்த்டே. இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் முதலிடம் கொடுக்கும்போது, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம்ம பிரியமானவர்களே, இந்த பகுதியை பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற சிம்பிள் பாயிண்ட், கர்த்தர் என்னை உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் தேசமே இஸ் ஃபவுண்டட் ஆன் ஒன் ஸ்மால் பிரின்சிபிள், பிளெஸிங்ஸ். ஆபிரகாம், நீ உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இஸ்ரேலே அங்கதான் துவங்குது. God wants to bless us. ஆண்டவர் என்னை உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒன்றே ஒன்று தேவை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதல் இடம். ஹல்லேலூயா. அவரின் இரட்சகர், அவரின் ஆண்டவர். He is my savior, he is Lord. He is Lordனா அவருக்கு தான், பாஸுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி. இப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ், உங்க வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ். இன்னைக்கு 2 பேர் அருமையாக சாட்சி சொன்னாங்க. சிஸ்டர் ரேச்சல் சொன்னாங்க, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, திருப்பி வந்த வார்த்தை, எதிர்பாராத இடத்துல இருந்து எனக்கு உதவி வந்துச்சு. ABCD என்னமோ சொன்னாங்க, நிறைய இடங்களை சொன்னாங்க, ஸ்பாட்ஸ். அது பிளெஸிங், சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ். பிளெஸிங்ஸ்ன்ற பைபிள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஃபேவர். ஃபேவர்னா மனுஷர் கண்களில் தயவு, தேவனுடைய கண்களில் கிருபை. அதே மாதிரி சிஸ்டர் ஜெரி சொன்னாங்க, அவங்க லைஃப்ல எப்படி பிளெஸிங்ஸ் த்ரூ வேர்ட், பிளெஸிங்ஸ் த்ரூ காட்ஸ் வேர்ட், எப்படி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், எப்படி வெளிப்பாடு வந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நான் செய்ய வேண்டிய ஒரு பங்கு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம், என் வாழ்க்கையில வெற்றி, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில சுகம், உங்க வாழ்க்கையில சமாதானம், உங்க வாழ்க்கையில விடுதலை, அது அவர் பொறுப்பு, அவருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் அஷூரன்ஸ் கொடுக்கிறார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஐயா, இன்று எங்களோட சாட்சிகள் மூலமா அருமையான 2 சாட்சியமா பேசுக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க நீங்க காத்து கொண்டிருக்கீங்க அப்பா. நான் எப்ப ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கிறனோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கிறனோ, அந்த நாள் முதல் கொண்டு என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். 1 சங்கீதம் 10 வசனங்களே நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன்
உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நீர் நோக்கி, என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் அவர் போவார். செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 உன் பேரும், பக்கத்தில் 1000 உன் பேரும், வலதுபுறத்தில் 16 உன் பேரும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அதனை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் கண்கள் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம விசுவாசமா அறிக்கை செய்வோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை In அணுகாது. the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் தெருவுல இருந்து தெருவிலிருந்து, அபார்ட்மெண்ட்ல இருந்து அபார்ட்மெண்ட்ல விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் மாநிலத்திலிருந்து என் மாநிலத்திலிருந்து, தேசத்திலிருந்து தேசத்திலிருந்து விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகை அற்புதமாக நீர் வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், அற்புதர், அதிசயமானவர் ஆண்டவரை என்று நாம் துதித்தோம் ஆண்டவர். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை எங்கள் நடுவிலே செய்கிறவர். கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான சாட்சிகளை எழுப்பியிருக்கிறதுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். இன்னும் அநேக சாட்சிகளை எங்களை மத்தியில் நிரம்ப பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டு பதிலளித்துக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ரேச்சல் குடும்பத்துக்கு கொடுத்த அற்புத சொத்துக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெரி ஜோஸ்பின் இவ்வளவு தூரம் நீங்க ஆசீர்வதித்து அவளோட வசனங்கள் மூலமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொருவரோடையும் நீர் ஆண்டவரை இந்த ஜெப வேளையிலே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்போ. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா காலங்கள் கடுமையாக இருந்த பொழுதிலும் ஆண்டவரே, எங்களை எல்லாம் ஆண்டவரே கடந்த வருடத்தில் மார்ச் மாசத்திலிருந்து ஆண்டவரே கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து வருகிற பெரிதான கிருபைக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ஆண்டவரே. அப்பா, எங்கள் வீடுகளிலே எங்கள் கேட்டுல ஆண்டவரே உடைய தூதர்கள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உருவின பட்டயத்தோடு உடைய தூதர்கள் ஆண்டவரே உடாவி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்க மத்தியில மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, எல்லா கொரோனா சுட்ட இருக்கிற வல்லமை உமட்டு இருக்கிற ஆண்டவரே. அந்த வல்லமை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் அக்கினி கத்தரித்திலிருந்து புறப்பட்டு சுற்றி இருக்கிற சத்துருவை சுட்டரிக்கிறது. எங்களை சுற்றி யார் இருந்தாலும், எந்த கொரோனா இருந்தாலும், எது இருந்தாலும் ஆண்டவரே நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆமாண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. கோடாகோடி ஸ்தோத்திரம். நன்றி 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 ராஜா. அப்பா, இங்க கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆண்டவரே, இண்டிவிஜுவலாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாக பிள்ளைகளாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பேரெழுதப்பட்ட டாக்டர்ஸ், நர்சஸ்க்காக வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கொரோனா பேஷண்ட்ஸ்க்காக வருகிறோம். ஜீவசாஸ்திரம் ஊதுங்க முழுவதுமாக. தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் கொரோனாவை குறைச்சதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழுவதுமாக எடுத்து போடுங்க, இராடிகேட் பண்ணுங்க சுவாமி. எப்படி அந்த ஸ்மால் பாக்ஸ் இராடிகேட் ஆனதோ அது போலவே ஆண்டவரே தமிழ்நாட்டில இருந்து அந்த இந்தியாவிலிருந்து இந்த கொரோனா உலகத்திலிருந்து இராடிகேட்டாக கிருபை செய்யுங்கப்பா. உம்மால முடியும். சர்வவல்ல தேவன் எல் ஷடாய் எங்களோட இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது போலவே அந்த நல்ல கவர்மெண்ட் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காக கொடாகோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய நல்ல ஆலோசனை எல்லாருக்கும் கொடுத்து ஆண்டவரே
மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் ஆண்டவரே, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், பேங்க்ஸ் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அற்புதமாக ஆண்டவரே ஒருங்கிணைந்து ஒருமைப்பாட்டோட ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை கடமைகளை உன்னதமாக செய்ய கிருபை செய்யுங்கப்பா. அருமையான ஒரு சேஞ்சை கொடுத்திருக்கிறீங்க, அற்புதமாக நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா தட்டுப்பாடையும் எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். வேக்சினும் ஆண்டவரே தாராளமாக கிடைக்க தாராளமாக எல்லாருக்கும் வேக்சினேஷன் பண்ணி முடிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா மருந்துகளும் கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. டாக்டர்ஸ், நர்சஸ்க்காக மறுபடியும் ஒரு உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக்குள்ளே பேஷன்ஸுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுங்க ஆண்டவரே. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நேரத்தில் விசேஷமாக உற்றார் சுற்றார் நண்பர்கள் வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு சாட்சிகள் எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. ஒரு ஸ்பெஷல் பேருக்கு நாகராணி என்ற ஒரு டீச்சர் ஆண்டவரே, கொரோனால ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு ஆண்டவரே. இவங்களுக்கும் 2 பிள்ளைகளுக்கும் கொரோனா, வயதான தகப்பன் இவங்களுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நிலைமை கேட்டாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு சுவாமி. ஆனால் நீங்க அற்புதங்களின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன் ஆண்டவரே. இந்த ரேச்சலுடைய குடும்பத்துக்கு எப்படி அற்புத சுகத்தை கொடுத்தீரோ அது போல இந்த நாகராணி குடும்பத்துக்கு ஒரு அற்புத சுகத்தை நீங்க தந்து உங்களுடைய தொடுதலை அவர்கள் உணர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்க இங்க ஜெபிக்கும் போது நீங்க இங்க கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பயத்தை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. கூட இருந்து வழி நடத்துங்க. உங்களுடைய சமூகம் பிரசனமாக அங்க இறங்கட்டும் சுவாமி. அதுபோல இந்த ஜெபக்குடியில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அவருடைய சரீர ஆரோக்கியத்துக்காக ஆத்ம ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் அப்பா. உச்சன் தலை முதல் உள்ளக்கால் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. தலையில் உள்ள எல்லா உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாய், தொண்டை, மூக்கு, கண்ணு, காது, பல்வெளிகள் எல்லாம் எடுத்து போடுங்க. தொண்டை விசேஷமாக மூக்கு, லங்ஸ் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொண்டையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப எந்த கொரோனா கிருமி உள்ள நுழையாத சுட்டறிங்க ஆண்டவரே. அது போலவே சுவாமி நல்ல லங்ஸ் ஜீவ சுவாசத்தால் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆக்சிஜன் இல்லப்பா, ஜீவ சுவாசப்பா. ஜீவ சுவாசத்தை தந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜீவ சுவாசத்தை ஊதுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அது போலவே ஆண்டவரே கிட்னியில் உள்ள பிரச்சனைகள், ஸ்டோன் பிரச்சனைகள், கிட்னி ஃபங்க்ஷனிங் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொடுங்க. புரோட்டீனூரியா, கேர்டு ப்ராப்ளம் ஆண்டவரே, ஃபுட் பைப்பு, வின் பைப்பில் உள்ள பிரச்சனைகள், சுகர், பிபி பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொடுங்க. ஹார்ட்ல உள்ள பிரச்சனை விசேஷமாக ஹார்ட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிட்னியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. லிவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பேங்க்ரியாஸை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க எப்படி எங்களை உருவாக்குறீங்களோ அது போல எல்லா ஆர்கன்ஸும் செயல்பட கிருபை செய்யுங்க. கை வலிகள், கால் வலிகள், முதுகுத்தண்டு வலிகள், முதுகுத்தண்டு எல்லாம் நேராவதாக இயேசுவின் நாம குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயம் இன்னொரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மாவில் உள்ள எல்லா பிரச்சனைகள் ஆண்டவரே, கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வியாகுலங்கள் எல்லாத்தையும் அந்த கெத்செமனே தோட்டத்தில் சுமந்து தீர்த்த தேவனே ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்கப்பா. ஒவ்வொரு ஆத்மாவை ஆண்டவரே நீங்க தட்டி கொடுங்கப்பா. இளைப்பாறுதல் தாங்க ஆண்டவரே, இளைப்பாறுதல் தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இன்று கேட்ட வார்த்தையின் படிக்க இன்று முதல் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்று முதல் எங்களை ஆசீர்வதிங்க. ஜனக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த ஒரு கூட்டம் ஜனம் உமக்கென்று ஆண்டவரே தவறாம வந்து பாத்திரங்கள 7 to 8 வரைக்கும் அமர்ந்திருக்கிற இந்த சிறு கூட்டத்தை ஜனத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். அதனாலதான் நாங்க ஜபத்தெல்லாம் கேட்குறீங்கப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமியோட திவ்ய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய ஆசீர்வாதத்துக்காக, வழிநடத்துக்காக ஸ்தோத்திரம், பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். Amen. Thank you. Thank you. Bye-bye. Bye. God bless you. God bless you.